வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காட்டி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராஜீவ் ரெட்டி, வம்சி பிரமோத் தயாரிச்சு கிரீஷ் இயக்கியிருக்காரு. அனுஷ்கா, விக்ரம் பிரபு, ஜெகதி பாபு, சைத்தன்யா ராவ், ரவீந்திரா விஜய், ராஜீவ் சுந்தரம் நடிச்ச இந்த படத்தை நாகவலி வித்யாசாகர் மியூசிக் பண்ணியிருக்காங்க. மனோஜ் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி வெளிவந்த இந்த படம் 2 மணி நேரம் 36 நிமிஷம் ஓடி இருக்கு. 5க்கு 2.5 ரேட்டிங் வாங்கியிருக்கிற இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரிசா மலைப்பகுதியில விளையும் சில ரக கஞ்சாவுக்கு உலக அளவுல தனி மோசுங்க. அதை காட்டின்னு அழைக்கப்படுற மலைவாசிகள் அங்க விளைவிச்சு மலையிலிருந்து தலை சுமைய கீழே கொண்டு வருவதை காலங்காலமா வாடிக்கையா நடத்திட்டு வராங்க. அவங்கள அடிமை போல் நடத்தி வரும் வில்லன்கள் நெட்வொர்க் கஞ்சாவை விநியோகம் செஞ்சு கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிக்கிறாங்க. காட்டியாக இருக்கும் அனுஷ்காவின் காதலன் விக்ரம் பிரபுவை திருமண நாள் அன்று கொடூரமா கொலை செய்யறாரு அண்ணன் தம்பி வில்லன்களான சைத்தன்யா ராவ், ரவீந்திர விஜய். அனுஷ்காவையும் மானபங்கப்படுத்துறாங்க. இந்த சம்பவத்தால வெகுண்டு எழும் அனுஷ்கா வில்லன்களை பழிவாங்க நினைக்கிறாங்க. கஞ்சா சுமக்கும் தொழிலை விட்டுட்டு காட்டிகள் நல்ல பாதையில் திரும்பணும் அப்படிங்கிறது அனுஷ்காவோட ஆசையா இருக்கு. அது நடந்துச்சா அப்படிங்கறதான் காட்டி படத்தோட கதை. தெலுங்கு படமா இருந்தாலும் தமிழ்ல டப் பண்ணி இருக்காங்க. சீலாவதி என்ற பெயர்ல காட்டியாக நடிச்சிருக்காங்க அனுஷ்கா. சீலாவதிங்கிறது அந்த மலைப்பகுதியில பயிரிடப்படும் உயர் கஞ்சா ரகமும் கூட. அந்த சீலாவதியை இந்த சீலாவதி எப்படி அழிக்கிறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாங்க. ஆரம்பத்துல துரு பெண்ணா வரும் அனுஷ்கா விக்ரம் பிரபு கொல்லப்பட்டதும் அதற்கு காரணமானவங்களை தேடி கண்டுபிடிச்சு ஓட விரட்டி கொடூரமா கொல்றாருங்க. பூ ஒன்று புயலானது மாதிரி அவங்களையும் அனுஷ்கா துரத்தி அடிக்கும் காட்சி விறுவிறுன்னு போது. பாகுபலியில பார்த்தா நம்ம அனுஷ்காவா இது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு பழிவாங்கும் காட்சியிலையும் சண்டை காட்சிகளையும் மிரட்டி எடுத்திருக்காங்க. ஆனாலும் உணர்ச்சி பூர்வமா நடிக்க கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாம். சில ஆக்ஷன் காட்சிகள் செயற்கைத்தனமா தான் தெரியுது. அவங்களோட உடல் மொழி அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கலைன்னா சொல்லலாம். அதே சமயம் நூற்றுக்கணக்கான காட்டிகள் சூழ வில்லன்களோட மோதும் கிளைமேக்ஸ் ஃபைட்டு செமையா இருக்குங்க. அனுஷ்கா காதலராகவும் நல்லவராகவும் நல்லா நடிச்சிருக்காரு விக்ரம் பிரபு. இடைவேளை காட்சியில கலங்க வைக்கிறாரு. வில்லன்களாக வரும் சைத்தன்யா ராவ், அவர் அண்ணனாக வரும் ரவீந்திர விஜய், அதற்கு மேல் இருக்கும் வில்லன் டீம் என அனைவரும் நடிப்பும் ஓகேவா இருக்கு. போலீஸ் அதிகாரியா வரும் ஜெகதி பாபு கேரக்டர் மனதில் நிக்குதுன்னே சொல்லலாம். ஜான் விஜய் போலீஸாகவும் விடிவி கணேஷ் எம்பியாவும் நடிச்சிருக்கிறது சோர்வடைய வைக்குது. காமெடியன் போல வந்தாலும் நல்ல கேரக்டர் நடிச்சிருக்காரு டான்ஸ் மாஸ்டர் ராஜீவ் சுந்தரம். அந்த கல்யாண பாடல் காட்சியும் பிரம்மாண்டமா இருக்கு, கலர்ஃபுல்லாவும் இருக்கு. ஒரிசா ஆந்திரா பார்டர்ல உள்ள மலைப்பகுதியில காட்டிங்கிற இனம் இருக்கு. அவர்கள் கஞ்சா கடத்துறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை இன்னும் மங்களாதான் இருக்கு. அவங்கள பயன்படுத்தி பலர் சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்க. அதன் நெட்வொர்க் எப்படிங்கிற உண்மை கலந்த கதை சொன்னதுலயும் சரி, அந்த மலைப்பகுதியின் அழகை மலைவாழ் மக்களோட உடை, உணவு, கலாச்சாரத்தை காண்பித்தலையும் சரி இயக்குனர் கிரீஷை பாராட்டலாம். ஆனா கஞ்சா பாதிப்பு, அதனால் மக்கள் சந்திக்கும் துயரங்களை இன்னும் அழுத்தமா சொல்லியிருக்கலாம். முழுக்க அனுஷ்காவை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கதை போறனால பல சீன்கள் போர் அடிக்குது. பல படங்கள்ல பார்த்த சின்ன வில்லன், கார்பரேட் வில்லன், அவர்களுக்கு உதவும் போலீஸ், அரசியல்வாதிகள் என திரைக்கதையும் சோர்வடை வைக்குது. அந்த திருமண வீட்டு பாடல், ஒரிசா நேட்டிவிட்டியோட அழகு, மலைக்காட்சிகள், காட்சி பின்னணிகள், கஞ்சா கடத்தும் சீன்கள் தத்ரூமா காமிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் மனோஜ். கிளைமேக்ஸ் ஃபைட் செம்மையா இருக்கு. அனுஷ்கா ஆக்ஷன் காட்சிகள்ல இன்னும் வேகம், வீரத்தை சேர்த்து இருந்தா காட்டி விஜயசாந்தி ஸ்டைல பக்கா ஆக்ஷன் படமா இருந்திருக்கும். அது மிஸ்ஸிங்கா இருக்கு. காதல் காட்சிகளையும் சென்டிமெண்ட் காட்சிகளையும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துருந்துச்சுன்னா கமர்ஷியல் படமா மாறி இருக்கும். ஆனால் இரண்டுமே மிஸ்ஸிங்கா இருக்கு. கூலி வேலை செய்யும் அப்பாவி மக்களை பழிவாங்கும் வில்லன், அதை தட்டி கேட்கும் நாயகி என பல படங்கள்ல நம்ம பார்த்து அழுத்து போன புளிச்ச சீன்களா தான் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அனுஷ்காவை திரையில பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க காட்டிய தியேட்டருக்கு போய் பார்க்கலாம். ஆக காட்டி ஆக்ஷன் ஹீரோயினா அனுஷ்காவை காட்டி ஏமாத்திருக்காங்கன்னே சொல்லலாங்க. நம்ம மட்டும் இல்லைங்க, அனுஷ்காவையும் ஏமாத்திட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.